சீதையை காண தூதனாய் சென்றவன், ராவணனின் நகரத்தை நெருப்பால் அழித்தவன், தனது வாளை மட்டும் கொண்டு வீரர்களை வீழ்த்தியவன், அவர் வானர குலம் திளைக்கும் பெரும் பகவான். இன்று நாம் ஆஞ்சநேயரின் வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக காணப்போகிறோம். திரேதா யுகத்தில் குஞ்சரன் என்கிற மன்னன் தனக்கு குழந்தை இல்லாததால் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறார். அவருடைய தவத்தில் ஆனந்தமடைந்த சிவபெருமான் அவர் கண்முன் தோன்றி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு குஞ்சரன், எனக்கு ஒரு ஆண்மகன் வேண்டும் என்றார். ஆனால் சிவபெருமான், உன்னுடைய கர்ம பலன்களின்படி உன்னால் ஆண்மகனை ஈழ முடியாது. அதற்கு பதிலாக உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறப்பால் அவள் என் அம்சத்தில் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பாள். அவன் யாராலும் வீழ்த்த முடியாத வீரனாக வாழ்வான் என்று வரமளித்தார். சிவபெருமான் அளித்த வரத்தின்படி குஞ்சரனுக்கு அஞ்சனாதேவி என்ற பெண் பிறந்தால் அஞ்சனாதேவி. முற்பிறவியில் பிரம்மாவின் சபையில் ஒரு ஆடல் அழகியாயிருந்தார். ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மேல் எறும்புகள் ஊர்ந்தது. அப்போது அவருடைய உருவத்தை குரங்கு என்று நினைத்து பலத்தை எடுத்து